அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் சரியா ஒரு நாள் ஆச்சு. தேர்தல் முடிவுகள் ஒரு நாள் ஆகியும் அந்த தேர்தல் முடிவுகள் கொடுத்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீள முடியல. நேற்று முழுக்க ரொம்ப இறுக்கமா இருந்தேன். சாயங்காலம் வாயை விட்டு அழுதுட்டேன். நான் மிகைப்படுத்தி சொல்லலை. என் சொந்த பிரச்சனைகளுக்காக கூட இது வரைக்கும் நான் அழுதது கிடையாது. இந்த 36 வயசுல பல வருஷம் கழிச்சு நான் அழுததை எங்கள் அம்மா பார்த்தாங்க. என்னுடைய தோல்வி கூட எனக்கு பெருசாக வலிக்கலை. ஆனால் அண்ணன் சீமானோட தோல்வி எனக்கு அவ்வளவு மனவேதனையை கொடுத்துச்சு. அண்ணன் சீமான் அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக மக்களுக்காக களத்துக்கு மக்களா நின்று அவங்களுக்கு தோள் கொடுத்து அவங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் போராடி இருக்கிறாரு, குரல் கொடுத்துருக்கிறாரு. மக்களுக்கு ஒரு தேவை, ஒரு பிரச்சனை அப்படின்ன உடனே முதல் ஆளா அண்ணன் சீமான் அவர்கள் களத்துக்கு போயிருக்கிறாரு. ஆனா அப்படிப்பட்டவருக்கு இந்த தமிழ் மக்கள் கொடுத்த பரிசு என்ன அப்படின்னா தோல்வி. அவருக்கு மட்டும் கிடையாது, அவருக்கு பின்னால் சென்ற எங்களை போன்ற பல பிள்ளைகளுக்கும் இந்த தமிழ் மக்கள் கொடுத்த பரிசு என்ன அப்படின்னா தோல்வி. அதுவும் சாதாரணமான தோல்வி கிடையாது, அவமானகரமான ஒரு தோல்வி. நாங்க உழைச்சுதான் ஓட்டு கேட்டோம். எப்படி? உழைச்சுதான் ஓட்டு கேட்டோம். நான் உட்பட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அத்தனை வேட்பாளர்களுமே தமிழ்நாடு முழுக்க வீதி வீதியாக வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து கொள்கைகளையும் கருத்துக்களையும் எடுத்து சொல்லி அவங்க கிட்ட வாக்கு கேட்டோம். எங்களுடைய உழைப்பாகட்டும், அண்ணன் சீமானோட உழைப்பாகட்டும், எங்களுடைய கட்சி உறவுகளின் உழைப்பாகட்டும், இதெல்லாம் அசாதாரணமானது, கற்பனைக்கும் எட்டாதது. எங்களோட சக்தியை மீறி உழைச்சிருக்கிறோம் அப்படின்னு நாங்க சும்மா சொல்லலை. நீங்க நம்ப மாட்டீங்க. எடுத்துக்காட்டுக்கு நான் என்னுடைய தொகுதியை மட்டுமே சொல்றேன். 35 நாள் பரப்புரை, காலை இரவு ராத்திரி பகல் அப்படின்னு எதையுமே பார்க்கல. உச்சி வெயில் மண்டைய புழக்கம் எதையுமே பொருட்படுத்தல. இடையில ஒரு நாள் கனமான மழை, அதையும் பெருசா எடுத்துக்கல. இப்படி ராத்திரி பகல் அப்படின்னு எதையும் பார்க்காம ஒரு நாள் கூட பரப்புரைக்கு விடுமுறை எடுக்காம வெயில் மழையை பொருட்படுத்தாம மக்களை சந்திச்சு வாக்கு சேகரிச்சோம். என்னோட கூட களத்துல ஒரு 4 பேர் எப்பவுமே இருந்தாங்க. அண்ணன் சரவணன், அண்ணன் குட்டியப்பன், அன்பு, சதீஷ், சூர்யா அப்படிங்கிற சின்ன பையன், அப்புறம் ஜெயராமன், இப்படி நிறைய பேர் கூட இருந்தாங்க. நீங்க நம்புவீங்களா அப்படின்னு தெரியல. இவங்க பார்த்த வேலையை விட்டுட்டாங்க. எழுதி கொடுத்துட்டு எங்களுக்கு இந்த வேலை வேணாம், நாங்க தேர்தல் வேலை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாத வருமானத்தை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு என் கூட களத்துல வேலை செஞ்சாங்க. இவங்க எல்லாருமே இவங்களோட அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது. யாராச்சும் செய்வாங்களா? திமுக, அதிமுக, தாவேகா போன்ற கட்சிகளை சேர்ந்த உறவுகள் யாராச்சும் இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை, உழைப்பை கொடுத்திருப்பாங்களா? எங்களுக்கு எங்களோட குடும்ப வருமானத்தை விட இந்த தமிழ் இனத்தின் தன்மானம் பெரிது, இந்த இனத்தோட விடுதலை பெரிது. அதற்காக போராடுகின்ற அண்ணன் சீமானும் அவருடைய லட்சியமும் இந்த நாம் தமிழர் கட்சியும் பெரிது. எங்களை நம்பி அவர் அனுப்பிய வேட்பாளரை வெற்றி பெற வைப்பது எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதங்களாக கட்சி உறவுகள் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு அவங்க தொகுதி முழுக்க பம்பர மாதிரி சுத்தி ஓட்டு கேட்டாங்க. ஆனா இவ்வளவு உழைப்பும் வீணா போயிருச்சு. மக்களுக்கு இந்த உழைப்பு எல்லாம் பெருசா படவே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் படத்துல நடிச்சிருக்கணும், நல்லா டான்ஸ் ஆடணும், ரீல்ஸ் போட்டு இருக்கணும், இதெல்லாம் இருந்தா போதும், நாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு இருந்திருக்கிறாங்க. எங்களுக்கும் இது தெரியாம போச்சு. இது முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா இப்படி தெரு தெருவா அலைஞ்சிருக்க மாட்டோம். பேசாம கேமராவை எடுத்துக்கிட்டு போய் ஒரு 10-15 ரீல்ஸ் போட்டிருந்தா எனக்கும் கூட ஓட்டு கிடைச்சிருக்குமோ என்னமோ. என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப வேதனையா இருக்கு. எந்த நம்பிக்கையில மக்கள்
தாவேகாவிற்கு இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தாங்க அப்படின்னே தெரியல, சுத்தமா தெரியல. எந்த விதத்துல நாங்க தாவேகா வேட்பாளர்களை விட குறைஞ்சு போயிட்டோம் அப்படின்னும் தெரியல. விஜய் அவர்கள் இதுவரைக்கும் எந்த மக்கள் பிரச்சனைக்கு நின்று இருக்கிறாரு? எதுவுமே கிடையாது. ஆனா நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் அவருடைய தம்பி தங்கைகளும் அவருடைய கட்சி உறவுகளும் இதுவரைக்கும் எந்த மக்கள் பிரச்சனைக்கு நிக்காம இருந்திருக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? விஜய் எந்த மக்கள் பிரச்சனைக்கு நின்று இருக்கிறாரு, நாங்க எந்த மக்கள் பிரச்சனைக்கு நிக்காம இருந்திருக்கிறோம். மக்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவைகளுக்கும் போராட்டங்களுக்கும் நாம் தமிழர் கட்சி களத்துக்கு வந்திருக்கு. ஆனா மக்கள் எங்களை நம்பவே இல்லை. ஒரே தேர்தலில் 8 வருஷம் எங்களை பின்னாடி தூக்கி போட்டுட்டாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாங்கிய 8 விழுக்காடு வாக்கு என்பது இன்றைக்கு 4 விழுக்காடு வாக்குகளா குறைஞ்சு போயிருச்சு. அதாவது கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி என்ன வாக்கு விழுக்காட்டை பெற்றதோ அந்த வாக்கு விழுக்காடு மட்டும்தான் இப்ப நாம் தமிழர் கட்சி கிட்ட இருக்கு. ஒரே தேர்தலில் 8 வருஷம் நாம் தமிழர் கட்சி பின்னாடி போயிருச்சு. இது வரைக்கும் ஒரு முறை கூட வெற்றியை சுவைக்கவே இல்லை. தெரியல, எதையும் பேசுறதுக்கும் தோணலை. ஆனா உறவுகள் உங்களை சந்திக்கணுமே, உங்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமே, அதுக்காக தான் இந்த காணொளி. அடுத்து நமக்கு அறிவுரை சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல சில தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு அவங்கள சொல்லிக்கிறாங்க, நானும் அதை மதிக்கிறேன். சில தமிழ் தேசியவாதிகள் நமக்கு நிறைய அறிவுரை என்ற பெயரில் வன்மத்தை வாரி இறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் என்னால பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட தோல்விக்கு என்ன காரணம் தெரியுமா? நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து விஜயை எதிர்த்ததுனால தான் இப்படிப்பட்ட தோல்வி ஏற்பட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி திமுகவை எதிர்க்கிறத விட்டுட்டு முழுக்க முழுக்க விஜயை ஃபோக்கஸ் பண்ணதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. அப்படி இப்படின்னு 1008 கருத்துருவாக்கங்கள், அறிவுரைகள், வன்ம பேச்சுகள். நான் என்ன கேட்கிறேன், விஜய்க்கும் தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் ஸ்டாலினுக்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்கு? கொள்கை ரீதியாக, தத்துவங்கள் ரீதியாக ஏதாச்சும் வேறுபாடு இருக்கா? இங்கேயும் பெரியாரு, இங்கேயும் ஈவேரா, இங்கேயும் இலவச திட்டங்கள், இங்கேயும் இலவச திட்டங்கள். இதுல என்ன வேறுபாடை பார்த்தீங்க? இங்க திமுக, இங்க தாவேகா, பெயர் வேறுபாடு, அவ்வளவுதான். இங்க ஸ்டாலின், இந்த பக்கம் விஜய், ஆள் வேறுபாடு, அவ்வளவுதான். மற்றபடி தத்துவ மாற்றமோ கொள்கை மாற்றமோ செயல் திட்ட மாற்றமோ எதுவுமே கிடையாது. திமுகவோட இன்னொரு ஜெராக்ஸ் தான் இந்த தாவேகா. இதுல ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்கா? அப்ப இதை முன்கூட்டியே உணர்ந்ததுனாலதான் இப்படிப்பட்ட அழிவு சக்தி தமிழ்நாட்டுல கால் ஊன்றி விடக்கூடாது என்ற நோக்கத்திற்காகத்தான் விஜய ஆரம்பத்துல இருந்தே நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியின் உறவுகளும் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த அடிப்படை கூட உங்களுக்கு இவ்வளவு நாள் புரியலையே. எதை வச்சு நீ தாவேகாவும் திமுகவும் ஒண்ணுன்னு சொல்ற அப்படின்னு சில உறவுகள் கேட்கலாம். தோ இன்னைக்கு காலையில வந்த செய்தியை எடுத்து பாருங்க. நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான ஈழ தமிழ் சொந்தங்களை சிங்கள பௌத்த பேரினவாத இராணுவம் துள்ள துடிக்க இனப்படுகொலை செய்த போது அந்த சிங்கள பௌத்த பேரினவாத இராணுவத்திற்கு பணம், ஆயுதம், அரசியல் உதவி அப்படின்னு எல்லாவற்றையும் வாரி வழங்கிய காங்கிரஸ் கட்சியோட திமுக கூட்டணி வச்சிருந்தது என்பதற்காகத்தான் திமுகவை நாம இவ்வளவு நாட்களாக கடுமையா எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். சிங்கள பௌத்த பேரினவாத இராணுவத்திற்கு காங்கிரஸ் கட்சி உதவி செஞ்சது, அந்த காங்கிரஸ் கட்சிக்கு முட்டு கொடுத்து எல்லா விதமான பேக்கப்பையும் கொடுத்து காப்பாத்திக்கிட்டு தமிழ் இனத்திற்கு துரோகம் செய்தது திமுக. அப்படிங்கிறதுனால தான் திமுகவை நாம இன துரோகிகள் அப்படின்னு சொல்லி நம்முடைய எதிரிகள் பட்டியல்ல அவங்கள முதல் இடத்துல வச்சிருந்தோம். சரியா? இதுல ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்கா? நான் நமக்கு அறிவுரை சொல்ற அந்த அறிவாளிகளை கேட்கிறேன், ஏதாச்சும் மாற்றம் இருக்கா? இல்ல. இன்னைக்கு அதே காங்கிரஸ் கட்சி தாவேகாவிற்கு ஆதரவு தரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. விஜய்க்கு பெரும்பான்மை இல்லை, அதனால தங்களிடம் உள்ள 5 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை விஜய்க்கும் தாவேகாவிற்கும் தரேன் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி ஒத்துக்குச்சு. முதல்ல ஆதரவு கேட்டது தாவேகாவும் விஜயும் தான். நம்ம இனத்தை கொன்றொழிக்க எல்லா உதவிகளையும் செய்த காங்கிரஸ் கட்சி கிட்ட தான் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை கேட்டு இருக்கிறாரு. அந்த கட்சியோட கூட்டணி வச்சுதான் நாளைக்கு ஆட்சி அமைக்க போறாரு. இது சரியா? இதை ஏத்துக்கிறீங்களா? இது எவ்வளவு பெரிய இன துரோகம்!
திமுக என்ன செஞ்சதோ அதே வேலையைத்தான் இப்ப தாவேகாவும் விஜயும் செய்யறாங்க. இது சரியா? சொல்லுங்க, இது சரியா? இவர் இப்பேற்பட்ட துரோகி, இப்படிப்பட்ட துரோக வேலைகளை செய்வாரு அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் நாங்க ஆரம்பத்திலேயே எதிர்த்தோம். ஆனா அதை கூட புரிஞ்சுக்காம இவங்க திமுக கிட்ட பொட்டி வாங்கிட்டு விஜயை எதிர்க்கிறாங்க. வெங்காயம் வெங்காயம் களத்துல நின்ன எங்களுக்கு தெரியும் கஷ்டம். ஒவ்வொரு நாளையும் ஓட்டுறதுக்கு நாங்க எவ்வளவு பாடுபட்டோம் தெரியுமா? கூட வந்த உறவுகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியல. நாங்க பேச பயன்படுத்திய ஒளி வாங்கிக்கும் ஒளி பெருக்கிக்கும் இன்னைக்கு வரைக்கும் நாங்க பில்லு கட்டல. காசு இல்லை. என்ன நினைச்சுக்கிட்டு பேசுறீங்க? பொட்டி வாங்கிட்டாங்க, கோடி கோடியா நிதியை வாங்கிட்டு விஜயை திட்டுறாங்க. கொஞ்சமாவது யோசிச்சு நிதானிச்சு பேசணும். வாய் இருக்கு அப்படிங்கிறதுனால எதை வேணும்னாலும் பேசிடக்கூடாது. சரியா? சரி, எது எப்படியோ மக்களோட முடிவை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா ஒரே வருத்தம் என்ன அப்படின்னா, இப்ப மக்கள் விஜயை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. சரி, ஓகே. ஆனா அந்த ஆட்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஓரளவுக்கு நமக்கு தெரியும். நிச்சயமா அது ஒரு அலங்கோலமான ஆட்சியா தான் இருக்க போகுது. அதை பத்தி நாம இன்னொரு காணொளியில விரிவா பேசலாம். இப்ப இந்த அலங்கோலமான ஆட்சியை தேர்ந்தெடுத்த மக்களோட சேர்ந்து நாமளும் சிரமங்களை அனுபவிக்க போறோம். அதை நினைச்சாதான் ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. இறுதியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இதை நான் சொல்லல, அண்ணன் சீமான் சொன்னது. இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய கொடுமை என்ன தெரியுமா? யாருக்காக எல்லா சுக துக்கங்களையும் இழந்துட்டு போராடுறோமோ அந்த மக்களாலேயே தோற்கடிக்கப்படுறது ரொம்ப பெரிய வேதனை, கொடுமை. அப்படிப்பட்ட ஒரு வேதனைய, கொடுமைய தமிழ்நாட்டு மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கும் அண்ணன் சீமானுக்கும் கொடுத்துருக்குறாங்க. சரி, இதனால நாங்க துவண்டு போயிடுவோம், இத்தோட நாம் தமிழர் கட்சி ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாம் யாரும் தப்பு கணக்கு போடாதீங்க. அது கனவுலையும் நடக்காது, கனவுலையும் நடக்காது. உயிர் உள்ள வரை அண்ணன் சீமான் கூட தான் இருப்போம். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எங்களுடைய ஒரே நம்பிக்கை. அதனால நாம் தமிழர் கட்சி அழிஞ்சிருச்சு, இந்த தேர்தலோட சீமானோட கதை முடிஞ்சிருச்சு, நடக்கவே நடக்காது ராசா, நடக்கவே நடக்காது. எத்தனை முறை தோற்றாலும் சரி, மக்களுக்காக நாங்க களத்துல நிற்போம். புரியுதா? அதனால இந்த நக்கல் நையாண்டி இதையெல்லாம் அளவா வச்சுக்கோங்க. அடுத்த நாள்ல இருந்து பதவியேற்ற விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற அடுத்த நாள்ல இருந்து எங்களுடைய விமர்சனங்கள் தொடங்கும். இது எல்லாத்துக்கும் நியாயமான பதில விஜயும் சரி அவருடைய கட்சியினரும் சரி சொல்லித்தான் ஆகணும். மக்கள் மன்றத்துல நீங்க செய்யற எல்லா தப்புக்களையும் வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டே இருப்போம். புரியுதா? மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.